6th ஸ்டாண்டர்ட் தமிழில் டேர்ம் 3 வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டேர்ம் 1 அண்ட் 2 வந்து 2 வீடியோவாக வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. அதை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டேர்ம் 3, ஓகேவா? பாரதம் அன்றைய நாற்றாங்கால் எழுதினது வந்து தாரா பாரதி. பாரதம் அன்றைய நாற்றாங்கால் தாரா பாரதி. தாரா பாரதி அப்படின்றவங்கள வந்து இந்த மேடை பேச்செலாம் பேசுவாங்கள்ல, அவங்கள மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா புதுமையாக வந்து நிறைய விஷயம் இவங்க சொல்கிறதா தான் இருக்கும். ஸோ தாரா பாரதி, பாரதம் அன்றைய நாற்றாங்கல்ன்ற தலைப்பில் பேசுகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? தாராவை திருப்பி போட்ட ராதா, அவங்களோட இயற்பெயர் வந்து ராதா கிருஷ்ணன். சரியா? இவங்கள தான் வந்து கவி ஞாயிறு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேடை பேச்செல்லாம் வந்து சண்டே தான் நடக்கும். கவிதையாக பேசுவாங்க, சண்டே தான் நடக்கும். ஸோ அந்த டிவிலலாம் போடுவாங்கள்ல சண்டே. ஸோ கவி ஞாயிறு அப்படின்னா தாரா பாரதி ராதாகிருஷ்ணன், ஓகேவா? புதுமைனாலே தாரா பாரதி புதுமையாக பேசுவாங்க. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு பாடுறது வந்து தாரா பாரதி. புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் அப்படின்னு இந்த பாட்டு வரும். இதை வந்து திருக்குறளை வந்து ஆடையாக சொல்கிறாங்க. மெய்யுணர்வு தான் மேலாடை. மேலாடை. காளிதாசன் பாடல்கள் வந்து காவிரிக்கரை எதிரொலி கான்னு வந்துடும். அடுத்து கம்பர் அமுத கவி வந்து கங்கையோட அலைகள். அடுத்து வந்து தாரா பாரதி வந்து வேறு என்ன எழுதியிருக்காங்கன்னா புதிய விடியல்கள். எல்லாமே புதுமை தான். ஸோ புதிய விடியல்கள். இது எங்கள் கிழக்கு. இந்த கிழக்கு சைடில் இருக்க மேடையில் தான் மைக் வச்சு பேசுவேம்பாங்க. விரல் ஆட்டி ஆட்டி பேசுவாங்க. விரல் நுனி வெளிச்சங்கள். சரியா? கவி ஞாயிறுன்றது தாரா பாரதி. மொழி ஞாயிறு அப்படின்றது வந்து தேவநேய உழவர். இது வந்து அடுத்து 9th ஸ்டாண்டர்டில் வரும். தமிழ்நாட்டில் காந்தி என்ன பண்ணார்? 1919 காந்தி வந்து சென்னைக்கு வந்திருக்காரு. February மந்த்து. ரவுலட் சட்டத்துக்கு எதிராக பேசுகிறதுக்காக வந்திருக்காரு. ஸோ சென்னை, இது வந்து ஓல்டு கொஸ்டினில் கூட கேட்டிருப்பாங்க. காந்தி எப்போ சென்னைக்கு வந்தார்? 1919. ஒரே மாதிரி இருக்கா? அதாவது February 2 தடவை வந்திருக்கு இது. ஸோ February மந்த்து வந்திருக்காரு. எதுக்காக? ரவுலட் சட்டத்துக்கு எதிராக வந்திருக்காரு. கூட்டம் வந்து எங்கே நடந்துச்சுன்னா ராஜாஜியோட வீட்டில் நடந்துச்சு. பாரதி வந்து அந்த டைமில் வந்து இவரை எதுக்கோ அழைப்பு விடுப்பார் கூட்டத்துக்கு. இவர் வந்து இல்லை முடியாது அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே நீ ஆல் தி பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ அப்போ வந்து பாரதி இவர் யாருன்னு கேட்குறப்போ பாரதி இவர் தமிழ்நாட்டின் கவிஞர் அப்படின்னு வந்து யார் சொல்லுவானா? ராஜாஜி சொல்லுவார். இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் யார் சொல்லுவானா? காந்தி சொல்லுவார். அடுத்து அகைன் 1921, அடுத்து 2 வருஷம் கழித்து திரும்ப தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. மதுரை ட்ரெயினில் வந்து எல்லோரும் இடுப்பில் மட்டும் துணி இருக்கிறத பார்த்துட்டு அந்த எளிமை கோலத்துக்கு காரணம் வந்து இந்த சீன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கானாடு காத்தான் அப்படின்ற ஊருக்கு போகிறாரு. அங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃபாரின்லேருந்து வாங்கி வச்சுருக்கதை பார்த்துட்டு அடுத்த டைம் வந்து இதெல்லாம் வந்து இனிமேல் வாங்காதீங்கன்னு சொன்னதும் அடுத்த டைம் அவர் வரும்போது அது எல்லாமே வந்து எடுத்துடுறாங்க. அடுத்து மீனாட்சி அம்மன் கோயில் குற்றாலம் இதெல்லாம் வந்து கேஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால அவர் போகாமல் இருந்திருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து இருக்கும்போது இவர் தமிழ் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஜியு போப் தமிழ் கைடு தான் இவரோட ஃபேவரெட் அப்படின்றாங்க. அதாவது திருக்குறள் வந்து நிறைய பேர் எழுதியிருப்பாங்களா, ஜியு போப்போட தமிழ் கைடு தான் வந்து இவரோட ஃபேவரெட்டுன்னு சொல்லியிருக்காரு. திருக்குறள் தான் அவருக்கு பிடிக்குமா. 1937 சென்னை இலக்கிய மாநாடு வந்து காந்தி தலைமையில் வந்து ஊஎஸ்ஆ வந்து வரவேற்பு குழு தலைவராக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெரியவர் நிழலில் தமிழை கற்க விரும்புகிறவர் தான் தமிழ் தாத்தா. ஸோ அவர் நிழலில் நான் தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு காந்தி சொல்லியிருக்காரு. சொன்னது காந்தி. யார் நிழல்னா தமிழ் தாத்தா உவே சாமிநாதன். அடுத்து வந்து வேலு நாச்சியார் வந்து ராம்நாட்டில் இருக்க செல்லமுத்துவோட மகள் தான் வந்து வேலு நாச்சியார். இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, உருது எல்லா லாங்குவேஜும் கற்றுட்டு இருந்திருக்காங்க. இவர் வந்து சிவகங்கையில் இருக்க முத்துவடுகநாதர் அப்படின்றவரை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. காளையார் கோயிலில் வச்சு ஒரு போர் நடக்கும்போது ஆங்கிலேயர்கள் வந்து அந்த முத்துவடுகநாதரை வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஸோ திண்டுக்கல்லில் வந்து அவங்க படையை திரட்டி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அமைச்சர் வந்து இவங்களோட அமைச்சர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். தாண்டவராயர். அமைச்சர் தாண்டவராயர். தளபதி தான் பெரிய மருது சின்ன மருது. அமைச்சர் தாண்டவராயர், தளபதி பெரிய மருது சின்ன மருது. 2 தளபதி இருந்தால் தான் போர் புரிய ஈஸியாக இருக்கும். 8 வருஷம் வந்து ஆயிடுச்சு நம்ம நாட்டை இழந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து போர் புரிய போகிறாங்க. ஐதர் அலி, மைசூரில் இருக்க ஐதர் அலிகிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. உருதில் பேசுகிறனால அவரும் வந்து இவரோட 5000 குதிரைப்படைகளை அனுப்புகிறாரு. ஃபஸ்ட்டு இவங்க ஹஸ்பண்டை கொண்ட காளையார் கோயிலை தான் வந்து மீட்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போகிறாங்க. ஆண் படைக்கு வந்து மருது சகோதரர்கள் வந்து தலைமை, பெண் படைக்கு வந்து குயிலி தலைமை இருக்கிறாங்க. விஜயதசமி அன்னைக்கு, ஓகேவா? விஜயதசமி அன்னைக்கு கரெக்டாக வந்து ஏன்னா அந்த டைமில் வந்து பூஜை இதெல்லாம் பண்ணுவாங்களே, அந்த கேப்பில் போயிடலான்ட்டு விஜயதசமி அன்னைக்கு தான் வந்து போர் புரியணும்னு போகிறாங்க.
அப்போ வந்து வழியில் வந்து உடையாள் அப்படின்ற பொண்ணு வந்து இவங்க இருக்க இடத்த சொல்ல மறுத்ததுக்காக கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க நடுக்கலுக்கு இவங்க தாலியை போட்டு மரியாதை செலுத்திட்டு அடுத்து போகிறாங்க. குயிலி வந்து தன்னைத்தானே ஃபயர் வச்சுக்கிட்டு ஆயுத கிடங்கு அழிக்கிறாங்க. வேலு அதை அப்படி தான் வந்து கடைசியில் வந்து வின் பண்ணிடுறாங்க. ஓகேவா. வேலு நாச்சியாரோட காலம் அப்படின்றது 1730 டு 1796. ஸோ ஜான்சி ராணிக்கெலாம் முன்னாடி இருந்தவங்க அவங்க. ஸோ 1730 டு 1796. சிவகங்கையை மீட்டது வந்து 1780 வந்து அவங்க மீட்டிருக்காங்க. ஓகேவா. சிவகங்கை 1780 மீட்டிருக்காங்க. அடுத்து 4 வகை சொற்கள். 4 வகை சொற்கள் என்னென்னா அப்படின்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஓகேவா. சொற்கள் 4 வகை சொற்கள் என்னென்னா இலக்கண முறைப்படி சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதில் வந்து உரிச்சொல் அப்படின்றது மாநகரம், சாலச்சிறந்தது இதெல்லாம். ஓகேவா. வஉசி வந்து தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே கற்றுட்டு இருந்திருக்காரு. வஉ சிதம்பரனார் வந்து கப்பலோட்டிய தமிழர். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே சிறந்து விளங்கியிருக்காரு. உள்நாட்டில் கப்பல் நிறுவனத்தை தொடங்கினவர். 1906 சுதேசி நாவாய் சங்கம் கப்பல் நிறுவனம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. எப்போனா 1906. ஓகேவா. சுதேசி நாவாய் சங்கம் கப்பல் நிறுவனத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாரதி அடிக்கடி வந்து இவர் பார்ப்பார். பாரதி பாடல்களை வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. அடுத்து ஓர் உயிரெழுத்து, அதாவது ஒரு உயிரெழுத்தில் ஒரு வேர்டு வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு எழுதணும். சரியா. ஒருன்னு வந்துச்சுன்னா அடுத்து ஒரு உயிர்மெய் தான் வரும். அதாவது இது வந்து ஒரு உயிரெழுத்து, இது ஒரு உயிரெழுத்து. இதுக்கு முன்னாடி ஓர் ஏரின்னு வரும். இது உயிர்மெய் வருதுன்னா ஒரு நகரம், ஒரு கடல் அப்படின்னு வரும். அதே மாதிரி அஃது தான் உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். அதுன்றது உயிர்மெய்க்கு முன்னாடி வரும். அஃது இங்கே, அது நன்றாக. ஓகேவா. மெய்யுணர்வு அப்படின்றது வந்து நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. மெய்யுணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கிறது. அடுத்து வந்து பராபர கண்ணி. பராபர கண்ணி இது வந்து ஒரு அற இலக்கியம். ஓகேயா. பராபர கண்ணின்றது ரொம்ப பழைய பாடல். அது வந்து ஒரு அற இலக்கியம். தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லப்படுறது பராபர கண்ணி. தமிழ் மொழியின் உபநிடதம் எது அப்படின்னா வந்து பராபர கண்ணி. தமிழ் மொழியின் உபநிடதம். ஒழுங்காக பார்த்து நட. இந்த கண்ணியை வந்து ஒழுங்காக பார்த்து நட. உபநிடதம். தமிழ் மொழியின் உபநிடதம் பராபர கண்ணி. ஓகேவா. இது வந்து அற இலக்கியம். பராபர கண்ணி எழுதினது யாருன்னா தாயுமானவர். தாய் தான் சொல்லுவாங்க ஒழுங்காக பார்த்து நட, முன்னாடி பார்த்து நட அப்படின்ட்டு. ஸோ தம்முயிர் போல எவ்வுயிரும் தானென்று பராபரமே. தம்முயிர் போல எவ்வுயிரும் தானென்று பராபரமே. மேலான பொருளே பராபரமேனா. தண்டருள்னா குளிர்ந்த கருணை. தண்டருள் குளிர்ந்த கருணை. கூர்னா மிகுதி. அடுத்து செம்மையர்னா சான்றோர். ஏவல்னா தொண்டு. ஏவல்னா ஏவுறது இல்லை, ஏவல்னா தொண்டு. எய்தும்னா கிடைக்கும். தாயுமானவர் வந்து திருச்சி விஜய ரகுநாத சொக்கலிங்க தலைமை கணக்கர். தாயுமானவர் அப்படின்றவர் வந்து தாயுமானவர் வந்து திருச்சி விஜய ரகுநாத சொக்கலிங்க அவரோட தலைமை கணக்கராக இருந்திருக்காரு தாயுமானவர். கண்ணினா 2 அடி பாடல்களை வந்து தான் கண்ணின்னு சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் நல்லவர். ஸோ தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசியாக இருக்கவங்கள தான் நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நல்லவர் எழுதினது வந்து தீர்க்கதரிசி. புவியரசு. இதை டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து புவியரசு. ஓகேவா. நீங்கள் நம்ம புவிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணிக்குவோம். புவியரசு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்துப்போகாது, பரிசுடன் சமமாக எழுதுங்கள். யாராவது கொடுத்த பரிசோட சமமாக எழுதுங்கள். சிறகு மீது இறகு அப்படின்ற மாதிரி சிறகு அப்படின்லாம் வரும். ஸோ வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்துப்போகாது, எல்லாம் புதுசு புதுசாக தான் இருக்கும். இப்போ ஒருத்தங்க கொடுக்குற பரிசோட திருப்பி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சொன்னது யார் அப்படின்னா வந்து கலீல் கிஃப்ரான். எழுதினது கலீல் கிஃப்ரான். யார்? லெபனான் நாடு. ஓகேவா. கலீல் கிஃப்ரான். கிஃப்ட் ஒரே மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருல. ஸோ கலீல் கிஃப்ரான். லெபனான் நாடு. வாழ்க்கை பின் திரும்பி சொல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது, அதனால் திரும்ப தான் கிஃப்ட் வாங்க முடியாது, ஒருக்க தான் கிஃப்ட் வாங்க முடியும். கலீல் கிஃப்ரான். லெபனான் நாடு. ஒரு ஓவியர், கவிஞர் எல்லாமே. ஸோ கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு, உழைக்கும் போது புள்ளலாங்குழலாகி விடுகிறேன். எல்லாமே வந்து யார் தான்? கலீல் கிஃப்ரான். உழைக்கிறது, பெறுவது எல்லாமே வந்து ஒரு கிஃப்ட்டு. ஸோ எல்லாமே வந்து கலீல் கிஃப்ரான். தனி ஒருவன் உணவிலேன் ஜகத்தின் எழுத்திடுவேன் சொன்னது பாரதியார்.
மணிப்பல்லவத்தீவில் வந்து தீபத்திலகை வந்து இருந்துட்டு வர்றாங்க. மணிப்பல்லவத்தீவில் தான் தீபத்திலகைன்னு ஒருத்தங்க இருந்துட்டு வர்றாங்க. மணிமேகலை வந்து மணிமேகலை தெய்வம் வந்து மணிமேகலையை வந்து அங்கே அனுப்பி வைக்கும். பூ நிறைந்த பொய்கையில் கோமுகி, அதாவது பசு ப்ளஸ் பசுமுகம், ஓகேவா, கோமுகி பசுமுகம் கொண்ட ஒரு பாத்திரம் வந்து வைகாசி திங்களில் ஒரு அரிய பாத்திரம் வருமா. வைகாசி திங்கள் பாட்டு கூட வரும்ல, வைகாசி நிலவேன்ட்டு. அந்த நிலவில் இருக்கும்போது வைகாசி திங்களில் ஒரு அரிய பாத்திரம் வரும், அதுதான் அமுதசுரபி. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மணிமேகலைக்கு தீபத்திலகே கொடுத்துட்றாங்க. மணிமேகலை வந்து அது ஃபஸ்ட்டு யார்கிட்ட ஃபுட்டு வாங்குறாங்க அப்படின்னா ஆதிரைட்ட வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயிலில் போய் எல்லாருக்கும் வந்து சிறை குட்டையம்மா அறக்கோட்டமாக மாறுற அளவுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அரசனுக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் போனேன், இந்த மாதிரி யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்க திருந்துறதுக்கு வழி கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்து பாதம், இது வந்து தாவரங்களின் உரையாடல் தான் வந்து பாதம். சரியா, தாவரங்கள் உரையாடிட்டு இருக்க ஒருத்தன் நடந்து போயிட்டுருக்கான், பாதம். சரி, யார் அப்படின்னா ராமர் கிருஷ்ணர், 2 கடவுளும் சேர்ந்த மாதிரி ராமகிருஷ்ணன். இது ஒரு கடவுள் கதை மாதிரி தான் வரும், ஓகேவா. இவர் வந்து ராமகிருஷ்ணன் இவர் என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்னா உப பாண்டவம், ஓகேவா. ராமன்னா ராமாயணம், ஸோ மகாபாரதம் பாண்டவர்கள், ஸோ உப பாண்டவம். இதுக்கு உப நூல் எது, ராமருக்கு உப நூல் உப பாண்டவம், ஓகேவா. ராமகிருஷ்ணன் இது வந்து எப்படின்னா வந்து ஒரு செருப்பு வந்து தைக்கிறதுக்காக கொடுத்து போவாங்க, கடைசி வரைக்கும் வரவே மாட்டார். கடைசியாக ரொம்ப வருஷம் கழித்து தான் வருவாங்க. அதுக்குள்ளே அந்த செருப்பு வச்சு அவர் பணக்காரர் ஆயிடுவார். ஸோ வந்து அதை பற்றின கதை தான். விலாசம் தெரியாதனால போக முடியாது அவரால். ஸோ கதை விலாசம், கதா விலாசம். தேசமாக அலைஞ்சிருப்பார். தேசாந்திரி, கால் திரும்ப பாதம்னாலே கால் தான். கால் முளைத்த கதைகளை எல்லாமே எழுதினது ராமகிருஷ்ணன். ஸோ ராமர்னாலே உப பாண்டவம், கதா விலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். அடுத்து பெயர்ச்சொல் வந்து 6 வகைப்படும். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். இந்த மொத்தமாக பார்த்தா 1 2 3 4 5 6 பெயர்ச்சொல் மொத்தம் 6 வகைப்படும். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில், இதெல்லாம் வச்சு பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில், இதை வச்சு பெயர்ச்சொல் வந்து 6 வகைப்படும். சரி, இடுகுறி பெயர்ச்சொல், காரண பெயர்ச்சொல். இடுகுறி பெயர்ச்சொல்னால் ரீசனே இல்லாமல் ஒரு பெயர்ச்சொல் வந்துச்சுன்னா மண், மரம், காற்று. காரண பெயர்னா காரணத்தோடு ஒரு பேர் வருது. நாற்காலி, கரும்பலகை, 4 கால் இருக்கனால நாற்காலி, கருப்பாக இருக்கனால கரும்பலகை. ஸோ இந்த மாதிரி இதுதான் காரண பெயர். இடுகுறி பெயர்னால் காரணம் இல்லாமல் வர்றது இடுகுறி பெயர். இடுகுறி பெயர் வந்து 2 வகைப்படும். இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொது பெயர் அப்படின்னா என்னது, மரம், காடு. இடுகுறி பொது பெயர். இடுகுறி சிறப்பு பெயர்னால் மா, கருவேலங்காடு, அதிலும் ஸ்பெசிஃபிக்காக என்னது, மாமரம், கருவேலங்காடு, அதெல்லாம். காரண பொது பெயர் அப்படின்னா பறவை, அணி, பறக்கிறனால பறவை, அணிகிறனால அணி. சிறப்பு பெயர் ஏன் ஸ்பெசிஃபிக்காக என்ன பறவை, மரங்கொத்தி பறவை, வளையல். அடுத்து ஈடுகுறியில் வந்து எக்ஸாம்பிள் கொட்டி, நெய்தல், விலங்குகள், குளம். காரணம் செந்தாமரை, சிவப்பாருக்கு செந்தாமரை, ஆம்பல், மரங்கொத்தி, பறவை, ஓகேவா. இதில் பாரதியார் அப்படின்றது ஒரு பொருட்பெயராக தான் எடுத்துக்குவாங்க. அறம் அப்படின்னா கருவி, சாரண சாரணியான ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸு. அறம்னா கருவி, பாரதியார் ஒரு பொருட்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. அடுத்து ஆசிய ஜோதி ஃப்ரம் லைட் ஆஃப் ஏஷியான்றது எழுதுனது வந்து எட்வின் அர்னால்டு. லைட் ஆஃப் ஏஷியா எழுதுனது எட்வின் அர்னால்டு. அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இது யாரை பற்றுறதுன்னா புத்தரை பற்றினது. நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன், ஆடு யாகம் பலி, ஆடை வந்து பலி கொடுக்கக்கூடாது அப்படின்னு யாகம் நடக்கிற இடத்துல போய் சண்டை போடுவார் புத்தர். ஸோ அதை பற்றின கதை தான். தமிழில் யார் எழுதியிருக்காரு அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகனார். டிரான்ஸ்லேட் பண்ணது கவிமணி தேசிக விநாயகரார். நீல் நிலம் அப்படின்னா பரந்த உலகம். நீல் நிலம்னா பரந்த உலகம். கும்பி அப்படின்னா வயிறு. பூதளம்னா பூமி. இது வந்து 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து 36 வயசு வந்து டீச்சராக இருக்கார். ஆசிய ஜோதி அப்படின்னா எழுதுனது வந்து அபவுட் வந்து புத்தர், நின்றவர் கண்டு அழுகினாரே ஐயன், ஆடு யாகம் பலி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரும். ஸோ கவிமணி தேசிக விநாயகனார். நீல் நிலம் பரந்த உலகம், கும்பி வயிறு, பூதளம் பூமி. 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 36 வருஷமாக டீச்சராக இருந்திருப்பார். இவர் வந்து 36 வருஷமாக டீச்சராக இருந்திருப்பார். அடுத்து வந்து 3வது யூனிட் வந்து மனித நேயம், ஓகேவா. மனித நேயம். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வர்றது புறநானூறு. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர். பிறருக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வெளியில் தானே எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ புறநானூறு.
அடுத்து வள்ளலார் வந்து ஒரு சைடு வந்து கடுக்கன் வந்து இருந்திருக்கு. அதை வந்து எடுத்துகிட்டு போகும்போது இன்னொரு கடுக்கனையும் கொடுத்து ஒன்று எடுத்துகிட்டு போனால் ஒன்று திருடன் நினச்சிருவாங்க, 2 எடுத்துகிட்டு போ அப்படின்னு வள்ளல் தன்மையை காமிச்சிருக்காரு. அடுத்து வாடிய பயிர் கண்ட போதெல்லாம் வாடினேன், இதுவும் வள்ளலார் தான். சத்திய தர்மசாலை வடலூரில் வந்து நிறுவி உணவு வழங்கும் செயலை செஞ்சவர் அவர் தான். ஸோ வந்து அடுத்து அன்னை தெரசா வந்து தொழுநோயாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அங்கே. ஸோ வந்து அமைதிக்கான நோபல் பரிசு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. தெரசாக்கு அப்புறம் கைலாஷ் சத்யார்த்திக்கு வந்து அந்த பரிசு கிடச்சிருக்கு. அவங்க வந்து குழந்தைகளை பாதுகாப்போம், இது வந்து நிறைய ஆப்ஷன் கூட, குழந்தைகளை பாதுகாப்போம், பெரியவர்களை பாதுகாப்போம், பெரியவங்களை வந்து வந்து உணவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஓல்டு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ குழந்தைகள் பாதுகாப்போம் ஞாபகம் வச்சுக்கணும். சைல்டு லேபருக்கு வந்து அகைன்ஸ்டாக இவர் வந்து இந்த குழந்தைகளை பாதுகாத்து எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக வந்து அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு கிடச்சிருக்கு. 30 வருஷத்தில் 86,000 சைல்டு லேபரை வந்து சேவ் பண்ணியிருக்காரு. 30 வருஷத்தில் 86,000 சைல்டு லேபர்ஸை வந்து முழுமையாக சேவ் பண்ணியிருக்காரு. 8 நாளே முழுமை தானே. ஸோ 86,000 முழுமையாக வந்து சேவ் பண்ணியிருக்காரு. ஓகேவா. சைல்டு எஜுகேஷ்னல் ரைட்ஸ் படி நடைப்பயணம் மேற்கொண்டு 103 கண்ட்ரிக்கு 80,000 கிலோமீட்டருக்கு நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. சைல்டு எஜுகேஷ்னல் ரைட்ஸுக்காக 103 கண்ட்ரியில் 80,000 கிலோமீட்ரு 8 அப்புறம் வந்தாலே 8 தான். ஸோ சைல்டு லேபர் அகைன்ஸ்டாக மனிதநேயம், குழந்தைகள் மூலமாக கண்ணால் காண்கிற உலகம் வந்து அழகானது சொன்னது கைலாஷ் சத்யார்த்தி. முடிவில் ஒரு தொடக்கம், ஹார்ட் வந்து டொனேட் பண்ணியிருப்பாங்க. ஹிதேந்திரன் அப்படின்றவர் வந்து ஒரு ஹார்ட்டை டொனேட் பண்ணுற மாதிரி ஒரு கதை இது. ஸோ ஹிதேந்திரன் அர்த்தமே வந்து இதயம் கொள்ளை கொண்டவன். பேரண்ட்ஸ் யாருன்னா அசோகன், புஷ்பாஞ்சலி அவரோட அந்த பையனோட பேரண்ட்ஸு. ஸோ இவர் இதயத்தை இன்னொருத்தவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றின கதை அது. அணி இலக்கணம் அப்படின்னு அணினாலே அழகு, இயல்பு நவிர்ச்சி அணி, தன்மை நவிர்ச்சி அணி, தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அப்படின்னு சொல்லிட்டு அது நார்மலான தன்மை நவிர்ச்சி அணி. அது வந்து விதேசிக விநாயகனார் தோட்டத்தில் மீது வெள்ளை பசு வந்து எப்போவுமே இந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும், வெள்ளை பசு இருக்கும். உயிர்வு நவிர்ச்சி அப்படின்னா குளிர் நீர் குளித்தால் கஷ்டம், கூதல் வந்துடும், வெந்நீரில் குளித்தா அது வந்துடும், அதனால் ஆகாச கங்கையில் ஒரு தாத்தா குடிக்க வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயோட தாலாட்டு. கருணைனா மெர்சி. அடுத்த 7th ஸ்டாண்டர்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.